ஹாய், மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே 1/2 கிலோ மட்டன், 1/2 கிலோ அரிசி இந்த அளவுக்கு தான் செய்ய போகிறேன். ஒரு அகலமான பாத்திரம் வச்சு 2 குழிக்கரண்டி எண்ணெய், 2 ஸ்பூன் நெய், 2 பட்டை, 4 கிராம்பு, 5-6 ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ, 2 பிரிஞ்சி இலை, மீடியம் சைஸ் வெங்காயம் 5 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக புதினா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். புதினாவும் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி கம்மியாக சேர்த்துக்குங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா குழைய வதங்கட்டும். ஒரு 5-6 பச்சை மிளகாய் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்குங்க. அப்போ தான் பச்சை மிளகாய் இல்லைன்னா ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா குழஞ்சிடும், காரமாக இருக்கும். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டு வதக்கிக்கலாம். நான் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் அதிகமாக போட்டிங்கன்னா மிளகாய்த்தூளை கம்மி பண்ணிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி இங்கே உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்ச மட்டன் சேர்த்துக்குங்க. மட்டன் போட்டு நல்லா 2 நிமிஷம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி, நான் இங்கே 3 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். 3 கிளாஸுக்கு 4.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி, அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். உப்பு குறைவாக இருக்குன்னா உப்பு போட்டு, காரமும் கம்மியாக இருக்குன்னா இப்போ நீங்கள் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். உப்பு காரம் செக் பண்ணி மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்து ரொம்ப கிளறாதீங்க, அரிசி உடையக்கூடாது. அரிசி உடஞ்சிதுன்னா சாப்பாடு நல்லா இருக்காது பார்க்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு இது தம் போட கரெக்டாக இருக்குது. லெமன் ஜூஸ் போட்டு நம்ம மூடி வச்சு தம் போட்டுக்கலாம். கீழே ஒரு தவா வச்சு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன், வெயிட்டாக இருக்கணும்னு. 15-20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் பிரியாணி நல்லா ரெடியாக இருக்கும். சாப்பாடு குழையவே குழையாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். தண்ணி மட்டும் கரெக்டாக வைங்க, அளவு ரொம்ப முக்கியம் தண்ணி. அப்போ தான் உங்கள் பிரியாணி குழையாமல் வரும், டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.